மூவி சூப்பர். ரொம்ப அருமையான படம். என்னன்னா, நான் தொடக்கத்துல இருந்தே எனக்கு வந்து ஒரு மாதிரி கண் கலங்கினே இருந்துச்சு. அந்த மாதிரியான நம்ம நம்ம நிகழ்வுல பார்க்குற மாரி, நம்ம குடும்பத்தில நடக்கிறத பார்க்குற மாரியான ஃபீலிங் இருந்துச்சு அந்த படம். எனக்கு வந்து இன்னுமே அந்த ஈரம் ஆறல. அப்படி இருக்குது. ரொம்ப அ பெயின்ஃபுல்லா இருக்குது. நல்லா இருக்குது. கதை வந்து ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு பாதையே கிடையாது. மலை மேல ஒரு 15, 20 கிலோமீட்டர் மேல ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர்ல பாதை இல்லாதனால இறந்து போனவங்கள எடுத்துட்டு வர முடியல. மருத்துவ வசதி இல்ல, கல்வி வசதி இல்ல. அப்படின்றது ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்கள பத்தி பேசியிருக்காங்க. ரொம்ப அருமையா பேசியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான படம் இது. ஆமா. படம் நல்லா வந்திருக்கு. வெள்ளை குதிரை மூவி சூப்பராக எடுத்திருக்காங்க. அதான் அந்த மலை மேலே வாழக்கூடிய மக்கள் எல்லாருமே தினசரி லைஃப் வந்து எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க. படம் வந்து லோ பட்ஜெட் மூவி தான், பட் லோ பட்ஜெட் மூவி மாதிரிலாம் இல்லை. டைரக்ஷன், மியூசிக் எல்லாமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு தடவை பார்க்கலாம். இந்த மாதிரி லோ பட்ஜெட் மூவிக்கெலாம் சப்போர்ட் பண்ணுங்கள். படம் வந்து சூப்பராக எடுத்திருக்காங்க. ஆமாம், ரொம்ப லேக் ஆகிற மாதிரி அப்படிலாம் இல்லை. ஆக்ஷன் மூவி அப்படி கிடையாது. நல்லா ஸ்லோவாக ஸ்மூத்தாக போவோம். மியூசிக்கோட பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வெள்ளை குதிரை மூவி பார்த்துட்டு வரேன். அந்த படத்தில் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு கிராமத்தை, ஒரு மலை கிராமம். ஸோ அந்த ஊருக்கு வந்து ரோடு எவ்வளோ முக்கியம்னு சொல்லி அந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கு. டேரக்டர் சரண் சார் ரொம்ப நல்லா அந்த படத்தை பண்ணியிருக்காரு. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நான் நடித்ததே எனக்கு ரொம்பவே ஒரு பெருமையாக இருக்குது. எல்லாருமே இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நான் சிவசங்கர், பாடலாசிரியர், வசனம் எழுதிட்டு இருக்கேன் திரைப்படத்துறைக்கு. இப்போ நான் பார்த்த படம் வந்து வெள்ளை குதிரை. இந்த படம் வந்து புதுமுகங்கள் நடிச்சிருக்கிறாங்க. அதே போல் புதிய தயாரிப்பாளர், அவரே ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஒரு சின்ன படம், சின்ன பட்ஜெட்டுனா கூட ஒரு மலைப்பகுதியில் வந்து நடக்கிற ஒரு கதைகளும் அந்த மக்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு வசதி கிடைக்கணும், ரோடு வசதி கிடைக்கணும் அப்படிங்கிறத மையமாக கொண்டு இந்த படத்தில் ரொம்பவே அழுத்தமான கதாபாத்திரங்கள் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒரு கேரக்டர்ஸுக்குமே நல்ல ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து ஒரு சின்ன டீம் வந்து ரொம்ப குவாலிட்டியாக அந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க. ஒரு நல்ல மெசேஜ் கொடுக்குற ஒரு படம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த படம் ஒரு நல்ல படம். இந்த சீசனில் ஒரு 9 திரைப்படங்கள் வந்திருக்கு. எல்லாமே நல்ல படங்களாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து எல்லா திரைப்படங்களுமே வந்து நம்ம ஒரே டைமில் பார்க்க முடியாது. டெஃபினட்டாக வந்து தேட்டருக்கு போயிட்டு பார்க்குறதுக்கு ஒரு நல்ல படம் இது. நன்றி. வெள்ளை குதிரை சரண்ராஜ் செந்தில்குமார் தான் இயக்கியிருக்காரு. ஹரிஷ் ஓரி அவர் தான் டைரக்ஷன். ஹரிஷ் ஓரி வந்து தயாரிப்பு பண்ணியிருக்காங்க. அவர் தான் ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு அந்த படத்துக்கு. நல்லா பண்ணியிருக்காரு. இப்போ கொண்டாடக்கூடிய மனிதர் தான் அவர். ஏன்னா இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் இல்லையா? இன்னொன்று 64 அவார்டு நாமினி ஆகி 52 அவார்டு வின் பண்ணியிருக்குது. எல்லா கதாபாத்திரங்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. குடும்பத்தோட மக்கள் வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். எல்லோரும் வந்து பாருங்கள். நானும் ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சிருக்கிறேன். ஆமாம், வந்து பாருங்கள். ஜனரஞ்சமான படம். ஆனால் நீங்கள் அதை பார்த்துட்டு, ஏன்னா 62 நாமினேட் ஆச்சு. நாங்கள் பண்ணது 88% விருதுகள் வந்திருக்கு. அதில் 62 நாமினேட்டு, 54 வின்னர் பண்ணியிருக்கு. எனக்கு சிறந்த நடிகருக்கான 26 விருதும், தொழில்நுட்ப கலைஞருக்கு 10, மற்ற படத்துக்கு 20 விருதும் கிடச்சிருக்கு. ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. அதனால் நீங்கள் வந்து இது ஆர்ட் ஃபிலிமு அல்லது ஒரு டாக்குமெண்ட்ரி அப்படிலாம் நினச்சிட வேண்டாம். ஜனரஞ்சமாக பார்க்கக்கூடிய ஒரு 7 பாட்டோடு இருக்கிற படம் தான். நல்லா வந்திருக்குங்க படம். மகிழ்ச்சியாக இருக்குது பார்க்குறதுக்கு. மற்ற எல்லா ஏரியாவிலும் பார்த்துட்டும் படம் நல்லா இருக்குது. இவ்வளோ போட்டியில் வந்திருக்கு. ஏன்னா இந்த வாரம் ஒரு 10 படத்துக்கு மேலே வந்திருக்கு. வந்திருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் துணி தான் விட்டுருக்கோம். மழைங்கிற ஒரு பிரச்சனை வந்துட்டுருக்கு. இருந்தாலும் விட்டுருக்கோம். இருந்தாலும் நாங்கள் இந்த எல்லாமே தேட்டர் ஆர்டிஸ்ட் தான். என்எஸ்டி தேட்டர் ஆர்டிஸ்ட் அண்ட் கூத்துப்பட்டறை தேட்டர் ஆர்டிஸ்ட் இவங்களுக்கு தான் படம் உருவாக்கி விட்டுருக்கோம். தொய்வு இல்லாமல், காட்சிகள் இல்லாமல் முதல் பாதி இப்படி போகும், ரெண்டாவது பாதி எப்படி முடிவு எப்படிங்கிறது கணிக்க முடியாமல் அளவுக்கு போய் முடியும். படம் நல்லா இருக்குங்க. மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் போய் கண்டிப்பாக பாருங்கள். தேட்டரில் பாருங்கள். ஒரு சின்ன ஆதரவு கொடுங்க. நன்றி.